Hi friends, welcome to Namika Innovation Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேர் என்னன்னா இன்னைக்கு ராஜமா குழம்பு தான் எப்படி செய்யறது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். This video is sponsored by Paimoto Mobile App. Paimoto Mobile Appல உங்களுக்கு தேவையான அனைத்து grocery பொருட்களும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ராஜமா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஊற போட்டுடணும். ராஜமா சுண்டல் ஊற போடுற மாதிரி இந்த ராஜமாவும் நல்லா ஊற வச்சுக்கணும். நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 5 மணி நேரம் கூட ஊற வச்சு வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கலாம். வாங்க இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் போடலாம். எல்லா ராஜமாவும் ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு மூடியால் மூடிக்கலாம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேகிறதுக்கு விடலாம். ராஜமா நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 4 விசில் வந்துருச்சு பாருங்க. நல்லா வந்து ராஜமா நல்லா வெந்துருச்சு அட்டுக்குது. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ராஜமா நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கு பிறகு 6 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் இதில் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு வந்து பட்டை, லவங்கு, பிரியாணி இலையும் இதிலே போட்டு கொஞ்சம் ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். ஒரு தடவை கிளறி விட்டதுக்கு பிறகு நம்ம வந்து வெங்காய பேஸ்ட்டு வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிளறணும். இந்த வெங்காயோட அளவு பார்த்தீங்கன்னா வந்து நான் 8 வெங்காயம் எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அது இதுலேயே சேர்த்துக்கணும். இஞ்சி பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு அளவுக்கு வந்து இஞ்சி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். பூண்டு பார்த்தீங்கன்னா 10-12 பல் பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணி இதுலேயே சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வந்து வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறணும். பாருங்கள், கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு வெங்காயம். வெங்காயம் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டும் இதிலே போட்டு தக்காளி நல்லா கொஞ்சமாக கிளறி விட்டதுக்கு பிறகு நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ராஜ்மா வேகிறதுக்கு நான் சிம்பிளான டிப்ஸ் வந்து சொல்லிடுவேன். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, சில பேர்த்துக்கு தெரியாதவங்கக்கிட்ட எதுவும் தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது. உப்பு போட்டு கூட நம்ம வந்து ராஜ்மா சுண்டெல்லாம் வந்து வேக வைக்கலாம். உப்பும் போடலாம், எண்ணெய் ஊற்றி கூட நம்ம வந்து வேக வைக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கணும். 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தூள் போட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கு பிறகு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேக. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி கூட வேகிறதுக்கு விடலாம். நல்லா வேக விடணும். மசாலாலாம் போட்டுறதுனால அதில் இருக்கிறவங்க வந்து பச்சை வாசலாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ராஜ்மா மசாலா இதில் சேர்த்துக்கலாம். ராஜ்மா மசாலா சேர்த்ததுக்கு பிறகு நல்லா நம்ம ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கலர்னதுக்கு பிறகு நம்ம வேக வச்சோம் பார்த்தீங்களா ராஜ்மா வேக வச்ச ராஜ்மாவும் இதிலே சேர்த்துக்கலாம். வேக வச்ச ராஜ்மாவும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நம்ம வந்து உப்பு சேர்த்துருப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது வந்து ஒரு விஷயம் நம்ம வச்சுக்கோங்க. நம்ம வந்து முதல்ல சேர்த்துருக்கனால நம்ம வந்து டேஸ்ட்டு பண்ணிட்டு தான் வந்து நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். ஆனால் வந்து அதிகமாக உப்பு ஆயிடுச்சுன்னா சாப்பிடவே முடியாது. கம்மியாக இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். அதிகமாக இருந்தால் தான் நம்மளால சாப்பிட முடியாது. இதில் வந்து நான் தண்ணியே வந்து கொஞ்சம் கூட சேர்க்கல. ப்ரெஷர் குக்கரில் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோமோ அதே தண்ணியில் தான் வந்து இப்போ வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போது பாருங்கள் எல்லாம் நல்லா எனக்கு வாசமும் நல்லா அடிக்குது. அவ்வளோதாங்க, 2 கொதி வந்துச்சா நம்ம ராஜ்மா குழம்பு ரெசிபி ரெடி ஆயிரும். வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ராஜ்மா குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.